ஓர் அழகான சிற்றூரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவனும், எல்லாவற்றையும் அறிய ஆசைப்படும் ஆர்வமும் அவனுக்கு அதிகம். அவனுக்கு அவனது தாத்தா கதையை சொல்வார். அது ஒரு புனித மலை. யாரும் அதை ஏறக்கூடாது எனக் கூறுவர். ஆனால் அந்த மலைக்குள் ஒரு ரகசியம் இருந்தது. ஒரு நாள் அவன் தாத்தாவின் வார்த்தைகளை மீறி அந்த மலைக்கேற விரைந்தான். அவன் மேலே செல்ல செல்ல மரங்கள் மாறின, காற்று மாறின, பறவைகளின் சத்தம் கூட மழுங்கியது. மலைமுனையில் ஒரு பழமையான பாறை அருகே நின்றபோது, எதிர்பாராத விதமாக மண்ணிலிருந்து ஒரு பெரும் சத்தத்துடன் ஒரு விலங்கு பறவையொன்று எழுந்தது. அது ஒரு மாயக் கருடன், பெரிய ராட்சதப் பறவையைப் போல. ஆனால் அவன் முகத்தில் சினமில்லை, அதற்கு நிறைந்த ஞானம் இருந்தது. அந்த கருடன் சிறுவனை தன் பக்கத்தில் ஏற்றி வானத்தில் பறந்தது. பனித்துளிகள் நிறைந்த மேகங்களைக் கடந்து பொன்னிற பனிக்கூழ் பரப்புகள் மீது பறந்தது. அந்த பயணத்தில் சிறுவன் எண்ணற்ற வண்ணங்களையும் உயிர்களின் அர்த்தத்தையும் கற்றுக்கொண்டான். தாத்தா சொன்னதைக் கேட்காமல் நான் ஏன் வந்தேன் என்ற எண்ணம் அவனை மெதுவாக தட்டி எழுப்பியது. கருடன் அவனை தாய்மனப் பான்மையுடன் தரையில் இறக்கி வைத்தது. அந்த நாள் முதல் சிறுவன் மாற்றமடைந்தான். அவன் மேனியில் ஒரு அமைதி, கண்களில் ஒரு வெளிச்சம். மலைமேல் நடந்த மாயப் பயணம் அவனை ஒரு சிறுவனிலிருந்து புத்திசாலியான மனிதனாக்கியது. இக்கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுகிறது. பெரியவர்கள் கூறும் வார்த்தைகளில் பலம் உள்ளது. அதை நம்பி நடக்க வேண்டும். ஆர்வம் நல்லது, ஆனால் அதற்குள் மரியாதையும் பொறுப்பும் இருக்க வேண்டும்.